நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஷாலினியை நான் முதல் தடவை பார்த்த போதே என் மனசுக்கு தோணுச்சு, அவ என் பொண்ணா இருக்கும்னு. தான் ஆடாட்டாலும் தான் சதை ஆடுன்னு சொல்லுவாங்களே, என் விஷயத்துல அது சரியா போச்சு. இனி ஒரு நிமிஷம் கூட என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. என் பொண்ணு எனக்கு உடனே வேணும். சார் ப்ளீஸ், இது அவசரப்பட்டு எடுக்க வேண்டிய முடிவில்லை. இந்த விஷயத்துல கொஞ்சம் நிதானம் தேவை. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். நான் எதுக்காக பொறுமையா இருக்கணும்? எத்தனை வருஷமா என் பொண்ணை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன் தெரியுமா? எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. இத்தனை வருஷமா ஷாலினி உங்க சொந்த தங்கச்சியா நினைச்சு வளர்த்துட்டு இருக்கீங்க. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இந்த பிரச்சனை உங்களால ஒரு முடிவுக்கு வரலனா என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நானே ஜெயந்தி கிட்ட பேசுறேன். சார் ப்ளீஸ் வேணாம் சார். நீங்க இப்போ அங்க போனீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைங்க வரும். நிறைய சிக்கல் இருக்கு சார். முதல் பிரச்சனையே என்னன்னா, ஷாலினி யாருங்கிறது அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. தன் முதல் குழந்தை இறந்து போச்சுங்கிற நினைப்புல தான் இத்தனை வருஷமா ஜெயந்தி மேடம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சார், உங்களையும் ஷாலினியும் அவங்க ஒன்னா பார்த்துருக்காங்க. அதை பத்தி ஷாலினி கிட்ட கேட்டதுக்கு நீங்க அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்த விஷயம் எல்லாத்தையும் அவ சொல்லியிருக்கிறான். உங்க மேல உள்ள கோவத்துல அவங்க ஷாலினியை போட்டு அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க போய் ஷாலினி உங்க பொண்ணுதாங்கிற உண்மையை சொன்னீங்கன்னா பிரச்சனை இன்னும் பெருசுதான் சார் ஆகும். நல்லா போயிட்டு இருக்கிற அவங்க குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாத குழப்பங்கள் தான் வரும். இத்தனை வருஷமா அவங்க கூட இருந்தது தான் பொண்ணுதாங்கிற உண்மை அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா ஜெயந்தி மேடம்க்கு சந்தோஷத்தை விட அதிர்ச்சி தான் சார் அதிகமா இருக்கும். அந்த அதிர்ச்சியில அவங்க உயிர் கூட போலாம் சார். அது மட்டும் இல்லை சார், கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உறவு இருந்ததுங்கிற விஷயமே அமலாவோட அப்பாவுக்கு தெரியாது சார். நீங்க மறுபடியும் அவங்க வாழ்க்கையில போகாம இருக்கிறது தான் சார் நல்லது. அதனால என் பொண்ணுதான் ஷாலினின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவளை பார்க்காம இருக்கணுங்கிறியா? அவளை இந்த வீட்டுல வேலைக்காரியை விட்டு வைக்கணுங்கிறியா? முடியாது, என்னால முடியாது. எனக்கு என் பொண்ணு வேணும். ஐ வாண்ட் மை டாட்டர். நிச்சயமா கிடைப்பா சார். கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு கேட்டுக்கிறேன், அவ்வளவுதான். இது பாருங்க சார், ஷாலினியை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்கு நான் கேரண்டி. நம்புங்க சார். ஷாலினிக்கு தான் அம்மா யாருங்கிறது தெரியாத தவிர தான் அப்பா யாருங்கிற உண்மை தெரியும் சார். நீங்க தான் தான் அப்பாங்கிற உண்மை தெரிஞ்சதுனால ஷாலினி நிச்சயமா உங்களை தேடி வருவா சார். சார், பெத்த அம்மா கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிறது தெரியாம எத்தனை நாள் அவங்க கூட வாழ்ந்தா. இப்ப அப்பா யாருங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு. இனிமேலாவது கொஞ்ச நாள் அவ உங்க கூட வாழட்டும். கொஞ்ச நாளா? இல்ல மகேஷ், காலம் முழுக்க ஷாலினி என் கூட தான் இருப்பா. என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் அவளை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்கிற நம்பிக்கையில தான் நான் இவ்வளவு நாள் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் குழந்தை அவளுக்கு அப்பா பாசம் கிடைக்கல. இனிமேலாவது அவளுக்கு ஒரு நல்ல அப்பாவாகவும் அவளோட குழந்தைகளுக்கு
நல்ல தாத்தாவாவும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க நினைச்சதெல்லாம் நிச்சயமா நடக்கும். ஆனா நான் கேட்டுக்கிட்ட மாதிரி கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொன்ன மாதிரி ஷாலினியை மறுபடியும் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். யார் எதிர்த்தாலும் சரி. வர சார். அருண், அருண், ஷாலினி மேல இருக்காளா? பா மேல ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். ஷாலினி எங்கேயுமே காணோம். எங்கேயுமே காணுமா? வேற எங்கடா போயிட்டா? அம்மா, உனக்கும் ஷாலினிக்கு அந்த பிரச்சனையா? வீடு முழுக்க தேடி பார்த்தாச்சு, அவளை ஆளையே காணோம். எங்க போனா அவோ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாம்மா, இறங்கலாம். வாம்மா. வா. பாரதி, நம்ம வீட்டு மகாலட்சுமி கூட்டிட்டு உள்ள போ. வாம்மா. வாமா, வலது கால எடுத்து வச்சு போம்மா. என்ன இது? என்ன பாரதி, இத்தனை நாளா உன் பொண்ணை தேடிக்கிட்டு இருந்த, இப்ப கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டு வந்துட்ட. ஒருத்தர் மூஞ்சி பார்த்துட்டு தான் என்ன பார்த்தோம்? பேசிக்கங்கப்பா.
என்ன சாலினி இது? ஏன் அமைதியா நிக்கிற? இத பாரு, இது உன் வீடு. உங்க அப்பா இங்க இருக்காரு. அவர் நீ இல்லாம எவ்வளவு வேதனைப்பட்டாரு தெரியுமா? உங்ககிட்ட நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டாரு. போய் பேசுமா. உன் மனசுல என்னென்ன ஆசை இருக்கோ அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லு. எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பாரு. போம்மா. ஏன்பா பாரதி, என்னப்பா இது? நீயும் பேச மாட்டேங்கிற, அவளும் பேச மாட்டேங்கிற. அவ சின்ன பொண்ணு. நீ தான் போய் பேசணும் அவகிட்ட. ஆஹா, இது சரிப்பட்டு வராது. நான் இங்க இருந்தா நான் மட்டும்தான் பேசிட்டு இருப்பேன். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவே போறதில்ல. சரி, எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். அதுக்குள்ள அப்பா மூணு என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசுங்க. ஓகே, போயிட்டு வரேன். ஹாப்பி மேன். ஷாலினி, நான் போயிட்டு வரேம்மா. உங்க அப்பாட்ட என்னெல்லாம் பேசணுமோ பேசிடு. நான் வரும்போது அப்பாவும் பொண்ணும் சந்தோஷமா இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி உம்முன்னு இருக்கக்கூடாது. பாய். நீ ஏன் அமைதியா இருக்குன்னு எனக்கு புரியுது ஷாலினி. இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் திடுதுப்புன்னு ஒரு ஆள் வந்து நான் தான் உன் அப்பான்னு உன் முன்னாடி நின்னா கஷ்டமா தான் இருக்கும். என்ன அப்பான்னு ஏத்துக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேம்மா. உன் மனசுக்கு எப்போ என்ன முழு மனசோட அப்பான்னு ஏத்துக்க தோணுதோ அப்போ என்ன அப்பான்னு கூப்பிட்டா போதும். ஏன் இத்தனை வருஷமா நான் காத்துட்டு இருக்கலையா? இனிமேலும் காத்துட்டு இருக்கேன். எப்போ உனக்கு அப்பான்னு கூப்பிட தோணுதோ அப்போ கூப்பிட்டா போதும். அப்பா, என்னம்மா சொன்ன? அப்பா, ஷாலினி, இன்னொரு வாட்டி கூப்பிடு. கூப்பிடுமா. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இத்தனை நாள் உயிரோட இருந்தேன். கூப்பிடுமா. வாய் நிறைய கூப்பிடு. அப்பா, இந்த உலகத்திலே இந்த ஒரு நிமிஷம் என்னை விட சந்தோஷமா வேற யாராலையும் இருக்க முடியாதுப்பா. இருக்க முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் விஜய். தம்பி சில்லறை இல்ல ஸ்டாண்டுக்கு வந்து கொடுக்குறோம். ஓகே கொடுத்தா சரிண்ணே. தப்பிச்சாச்சு. தத்தித்தனாங்கு தத்துவம் தத்தித்தனாங்கு தத்துவம் தத்தித்தோது தத்தித்தோது தகதோம் தத்தித்தலாங்கு டைம் டைம். எப்படி ஆரம்பிக்கிறது? ஐயா கொஞ்சம் காசு கொடுங்க ஐயா. அது பிச்சைக்கார மாதிரி இருக்க. ஐயா கொஞ்சம் காசு வேணும். ஐயோ இது மிரட்டுற மாதிரில இருக்கு. மணி வருது ஐயா, கொஞ்சம் மணி வேணும். நீயா ஷாலினி? அடிச்ச போது இறங்கல போல, வீடு மாறி வந்துட்டேன். நான் அப்புறம் வரேன். இல்லையே, வீடு அதே வீடு தானே. ஏய் நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ள? உங்ககிட்ட தான் கேக்குறேன். உன்னை யார் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா? நீ எப்போ வந்த? காலையில. காலையிலயா? எதுக்கு? எதுக்காக இருந்தாலும் சரி, உன்ன மாதிரி வயசு பொண்ணுங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது. அந்த ஆளு ஒரு மாதிரி. வா கிளம்பு கிளம்பு. இல்ல, நான் இங்கதான் இருக்க போறேன். இங்க இருக்க போறியா? ஏன்? இது என் அப்பா வீடு. எது? அப்பா வீடா? ஆமா. எத? அந்த ஆளு ஏதோ உன்னை பொண்ணுன்னு சொன்னா உடனே இதுவும் அப்பா வீடு ஆயிடுமா? வா. ஒளறிக்கிட்டு இருக்க. நான் எங்கேயும் வரல. என்ன என்னையே எதிர்த்து பேசுறியா? ஐயப்பா, வணக்கம் சார். என்ன பண்ற நீ? அது ஒண்ணும் இல்ல சார், ஷாலினிக்கு புத்தி சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏதேதோ உளறிக்கிட்டு இருக்கு. அவ ஒண்ணு உளரல, உண்மையதான் சொன்னா. உங்க நாடகம் முடிஞ்சு போச்சு. என்கிட்டயும் ஷாலினி கிட்டயும் மகேஷ் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். அதனால என் பொண்ணு இனிமே இங்கதான் இருக்க போறா. ஷாலினி என் பொண்ணு, என் சொந்த ரத்தம். இனிமே அவளுக்கு தேவையானதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் பொண்ணு என் கூட இருக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஷாலினி, நீ உள்ள போமா. ஷாலினி எனக்கு திரும்ப கிடைச்சதுல நான் உனக்கு தான் ரொம்ப நன்றி கடன் பட்டுக்கேன் மையப்பா. கொஞ்சம் நான் இப்போ வரேன். என்னடா இது, அப்பங்காரன் பொண்ணை தெரிஞ்சு போச்சுன்னு சொல்றான்.
என்னது நம்ம கதை முடிய போகுதா? அப்பாவும் பொண்ணும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்ப அம்மாவுக்கு மெய்யப்பா, பொண்ணு கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்தா, நீ அந்த சந்தோஷத்தை கொண்டா. இது மட்டும்தானே? ஆ? போதும். வரட்டுமா?